அமைச்சர் உதயநிதி அவர்கள் வர வர கொச்சையாக பேசி வருகிறார். நாளையிலிருந்து அவரை ட்ரக் உதயநிதினு நம்ம எல்லாருமே அழைப்போம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேசியிருப்பது தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் பெருமளவு சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு. கோவை பாஜக பாராளுமன்ற வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் கோவை தெப்பக்குளம் மைதானத்தில் பிரச்சாரமும் மேற்கொண்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களும் சந்தித்து பேசிய அண்ணாமலை அவர்கள் தேர்தல் களம் போல் கோவையும் சூடாக இருக்கு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விரைவில் தமிழகம் வர இருக்காரு. அதே மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் தமிழகத்துக்கு விரைவில் வர இருக்காரு. தமிழகத்தினுடைய முக்கிய நகரத்தில் ரோட் ஷோவும் மேற்கொள்ள இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிவித்திருந்தாரு. அது மட்டுமில்லாம சீமான் அவர்கள் தினம் தினம் ஒவ்வொரு வார்த்தை தத்துவம்னு பேசி வராரு. டெல்லியில சீமான் அவர்கள் சின்னத்திற்கு அப்ளை செய்யாமல் அங்க வந்து கிடைக்காத கோபத்தில் எங்க மீது பழி போடுறாரு அப்படின்ற மாதிரி விமர்சித்து பேசியிருந்தாரு. அதோடு சேர்த்து அப்படி பணம் அதிகமாக உள்ளவர்களிடம் வருமான வரித்துறை சோதனை மேற்கொள்றாங்க. 2024 பொய் வேஷம் போடுறது திமுக தான். கச்சத்தீவை நாங்கள் கையில் எடுத்த பின்பு தான் மக்களுக்கு உண்மை தெரிய வந்திருக்கு. ஜனநாயக கடமையை நாங்கள் செய்திருக்கோம்னு நினைக்கிறோம். அதே மாதிரி மீனவ மக்களுக்கு 50 வருஷங்களுக்கு பின்பு உண்மை தெரிய வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தாரு. அதோடு சேர்த்து தந்தை பெயர் தாத்தா பெயர்னு வைத்துக்கொண்டு கொச்சையாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசி வராரு. அது மட்டும் இல்லாமல் தமிழக மக்கள் இதுக்கு தகுந்த பதிலடி விரைவில் இந்த ஒரு தேர்தல் மூலியமா கொடுப்பாங்க. நாளையிலிருந்து அவரை ட்ரக் உதயநிதி அப்படின்னு நம்ம எல்லாருமே கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரியும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தாரு. இது தற்பொழுது அப்படி திமுக தொண்டர்கள் மத்தியில் பெருமளவு சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம டிபிடி நியூஸ் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.